गाइस நான் தான் உங்க கௌஷிக் फ्रॉम ஃப்ரீ ஃபயர் டெவில்ஸ் ராகுல் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து பிஆர்ல டியோவா போய் ரேங்க் புஷ் பண்ண போறோம். பேசு ராகுல். ஆமா गाइस ரேங்க் புஷ் பண்ண போறோம். அதுவும் இன்னைக்கு வந்து எலைட் ஹீரோயிக் போறன்றதெல்லாம் ஒரு கனவு. இவன் வந்து ஹீரோயிக் ஸ்டார் 1ல இருக்கான். நான் ஹீரோயிக் ஸ்டார் 2ல இருக்கேன். இவன் 2க்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். நான் 3க்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேம். நாளைக்கு ஒரு டிராயிங் வீடியோ வரும் गाइस, கண்டிப்பா பாருங்க. எல்லாரும் மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. அப்புறம் அப்படியே இந்த இது ஏறதுக்குள்ளேயே ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துவாங்க. இதுதான் ட்ரெஸ் கலெக்ஷனை நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்ததே இல்லை. நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நிமிஷத்தில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே மொக்கையாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டாப்அப் கூட இருக்காது. ட்ரெஸ் கலெக்ஷனை பார்க்கணும்னா 10 நிமிஷம் கிட்ட சீன் போடுறாங்க. இப்படிதான் வந்து புது பிளேயர் கைஸ். நான் வந்து 4 வருஷம் கோல்டு பிளேயர். அதனால வந்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் இல்லைனா இவன்ட்டி கண்டிப்பாக இருந்துருக்கு. ஆனால் விளாட்ற வேணுமோ நான் பாட்டாக தான் விளாடுவேன். அவன் தான் விளாடுவேன். ரொம்ப நான் பாட்டாக விளாடுவேன். ப்ளூ லாக் பண்டில் கைஸ். ப்ளூ லாக் பண்டில் இங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாரு. ப்ளூ லாக் எனக்கு எவனுமே தெரியாது. இங்கே என்னோட பாரு ப்ளூ லாக் பண்டில் உத்தர் பிரதேஷ் கைஸ். வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஹீரோயிக் 2 ஸ்டாரில் இருந்தோம்னா எப்படிலாம் எனிமி வந்து அடிப்பானுங்கன்னு. நான் வேறு ஏதோ லைட்டாக இப்போ 100% இருக்குன்னா அது 50% தான் ப்ரோ மாதிரி விளையாடுவேன். ஒரு வருஷம் பாதி தான் விளையாடுவேன். இவன் வந்து 100% இருக்குன்னா ஒரு 25% விளையாடுவேன். தேவையான கண்ணு எடுத்தா இவன் வந்து எதுக்குடா எடுக்கிற, ரெண்டுமே ஷார்ட் வந்து வச்சுக்காதடா அப்படின்றான். கைஸ் டபுள் வெட்டார் எடுப்பாங்க கைஸ். இப்போ நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனிமி தூரத்தில் நிற்பான். அப்போ நின்றுட்டு டபுள் வெட்டார் வச்சு அடிக்க முடியாது. நான் கைஸ் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னை மட்டும் நல்ல இடத்துல ஆகி விட்ருவான். இந்த மாதிரி இடக்கு விட்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்டெல்லாம் டேக்லாம் ஒன்றும் பண்ணி விட்றாங்க. கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட இந்த குழி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி சொல்கிறேன் நான். ராகுல் நவுர்ரா, எனிமி இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா P90 வச்சு தான் நம்ம விளாட போகிறோம். P90 வச்சு பி மாதிரி எடுத்து எப்படி வாங்க கற்றுக்கலாம். என் P90 கேம் பிளே நீங்கள் பார்த்தது இல்லை. டபுள் டேமேஜ் P90 அதுக்குள்ளாட்டி எனக்கு யாரும் ஸ்பெக்டேட் பண்ணுறாங்க. ரெடிமான் பாரு. இல்லை இல்லை, அது மட்டும் இல்லாமல் சொல்லி ஆகணும், நம்ம சேனலுக்கு 2 புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. வேறு லெவல் பிளேயர்ஸ் சூப்பராக விடுவாங்க. அவனுக்கு பேர் வந்து நாங்கள் ரெடிமேட் வச்சுருக்கோம். இது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் ரெடீம் கோடு போட்டிங்கன்னு நீங்கள் அதனால் சும்மா நான் வச்சுக்கணுமே. நான் பேர் ரெடீம் கோடு வச்சு தான் அவர் டாப்அப் பண்ணுவேன்னு சொன்னார் கைஸ். அதனால தான் இவன் தான் பேர் வச்சான். நானும் அப்படியே பேசி பழகிடுச்சு. நான் எப்போவுமே அவனை ப்ரோன்னு தான் கைஸ் கூப்பிடுவேன். நானே அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கூப்பிடவே மாட்டேன். எங்கே பேச விட்றீங்க? ஐயோ டபுள் வெக்டாரா இப்போ தான் கிடைக்குமாடா? பார்த்தா பாப்பா ப்ளீஸ் இந்த பாட்டு 1/2 மணி நேரமாக பாடிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு ஓடிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பாருங்களேன் பிளாக் ஆகிடுச்சா. அப்புறம் இங்கே வரேன் ஒயிட் ஆகிடுச்சா. திருப்பிங்க போகிறேன் பிளாக்கு ஒயிட். அது டிசைன் மாறிக்கிட்டே இருக்குது.
இது ஒரு பக்கு. ஆனால் வண்டியை தூக்கிட்டாங்க கைஸ். அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்கப்பா. சரிதான் வரும். இன்னைக்கு 2 வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் 2 வீடியோ போட முடியல. சரிதான்டா வரும். வெளியே போயிட்டேன். ஸ்கூல் லீவ் விட்டோடனே வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வழி இல்லாமல் வெளியே போக வேண்டிய நிலைமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் எடுப்பது எப்படி வாங்க கற்றுக்கலாம். அகுல் சைடு என்ன மேலே வந்துடு, மேலே வந்துடு. இல்லை கீழே தான் இருக்காங்க. நீ மேலே வந்துடுறா. பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தையே அவன் காதில் உள்ள. ஆமாங்க, நான் இவன் சொல்கிறதான் கேட்கணுமா? எனக்கு புரியல. அப்புறம் செத்துட்டு ரிவே பண்ணான்னு கட்டுவாங்க. இன்னைக்கு ரிவே பண்ண தான் சொன்னேன். இந்த வீட்டுக்குள்ளே தான் கைஸ் இனிமே இருக்காங்க, முன்னாடி உள்ள வீட்டுக்குள்ள. அந்த அவங்க ஆப்போசிட்